Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒளியை விட அதாவது சத்தத்தை விட 3 மடங்கு வேகத்துல பாஞ்சு எதிரிகளை தாக்கக்கூடிய ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணையுடைய சோதனையை இந்தியா வெற்றிகரமா செஞ்சிருக்கு. ஏற்கனவே சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு பல நாடுகள்ல ரொம்பவே டிமாண்ட் இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணைய இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணைகள் உலக அளவுல மிக முக்கியமான ஒண்ணா பார்க்கப்பட்டு வருது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அமைச்சகம், ராணுவம், கடற்படை உட்பட இவங்க எல்லாருமே தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில இந்த பாதுகாப்பு பணிக்கு முக்கிய உதவியா இருக்கக்கூடியது பிரம்மோஸ் ஏவுகணை. முதல்ல இந்தியா ரஷ்யா இணைந்து இந்த ஏவுகணைகளை தயார் செஞ்சுட்டு வந்த சூழல்ல இப்போ இந்தியாவே தனித்து இந்த ஏவுகணையை தயார் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில சூப்பர் சோனிக் ஏவுகணைக்கு பயங்கரமான டிமாண்ட் உலக அளவுல இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்ல கூட ரஷ்யா இந்த சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணையை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இப்போ ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணையோட சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒளியை விட 3 மடங்கு வேகத்துல சீறி பாஞ்சு எதிரிகளை தாக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும், எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய குறிய தாக்கும் அப்படின்ற இந்த மாதிரியான விவரங்களை இன்னும் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிடல. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Satyabhama Institute of Science and Technology, Chennai.